டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே அப்படின்ற நரேட்டிவை அதிமுக செட் பண்ணும். அதுதான் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. விஜய் பின்னாடி போகிறதால அதிமுக ஒரு பிரச்சனமும் கிடையாது. நீங்கள் விஜயை போய் அட்டாக் பண்ணால் அது விஜய்க்கு தான் நல்லது. விஜயை பொறுத்தளவில் நாங்கள் அந்த அளவுக்கு பெரிய ஒரு கட்சியாக இருக்கும், அதிமுக எங்களை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவாங்க. ஸோ அதிமுக விஜய் பக்கம் திரும்புறது கரெக்ட் கிடையாது, அவங்களுக்கு ஒரு யூஸும் கிடையாது, அதை அவங்க செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. அதனால தான் இப்போ இன்னைக்கு கூட நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா அதிமுக தலைமையை பொறுத்தளவில் விஜய்க்கு எதிராக எதுவும் போக வேண்டாம், பேச வேண்டாம், ரொம்ப காட்டாமலாம் பேசாதீங்கன்ற மாதிரி அறிவுரை கொடுத்துருப்பாங்க போல். அதை இன்றைக்கி ஒரு நியூஸில் நான் பார்த்தேன். அது கரெக்டும் கூட தான். விஜய் அட்டாக் பண்ணுறதால அதிமுகவுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, விஜயோட அரசியலும் ஆன்டி டிஎம்கே, அதிமுக அரசியலும் ஆன்டி டிஎம்கே, பிஜேபி அரசியலும் அதுதான், என்டிகே அரசியலும் அதுதான். ஸோ அதிமுக ஆதரவாளர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, திமுக எதிர்ப்பை தான் அதிமுக எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் இன்னொரு திமுக எதிர்ப்பு கட்சியை போய் அட்டாக் பண்ணுறதை அதிமுக ஆதரவாளர்களும் விரும்ப மாட்டாங்க.